வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களிடம் கை கட்டி நின்ற எடப்பாடி பழனிசாமி. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய துரோகம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை 3வது இடத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக திமுக தற்பொழுது இருக்கிறது. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக கடந்த தேர்தலில் அதிமுகவின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் திருப்திகரமாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் அதிமுக இந்த நிலைமையில் இருக்கிறது. தற்பொழுது சட்டப்பேரவையிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, முதல்வர் விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை கட்டிதான் நிற்கிறார் என்ற தகவலையும் ஆதாரப்பூர்வமாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை உருவாக்கக்கூடிய வகையில் கடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடவில்லை. மாறாக அதிமுகவின் தொண்டர்களையும் அவர் மதிக்கவில்லை. அதிமுகவின் உண்மையான நிர்வாகிகள் அனைவரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டிதான் அடித்தார். அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்ற மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை எடப்பாடியிடம் இருந்தது. அது உண்மைதான். ஆனால் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிக்காமல் அதிமுகவில் சுயநலமாக தான் இருக்கிறேன் என்ற அந்த ஆணவத்தில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அனைத்தும் இங்கு மிகப்பெரிய அளவில் தோல்வியில் முடிந்துவிட்டது. மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். இனியும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவையில்லை என்பதையும் கூறிவிட்டார்கள். தமிழ்நாட்டின் அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை இதைவிட மிக மிக மோசமாக மாறக்கூடிய சூழல் உருவாகும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் 3வது இடம், 2031 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தமிழ்நாட்டில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுமையாக நீக்கிவிடுவார்கள். அப்பொழுது முதல்வர் விஜய் அவர்களிடம் கைகட்டித்தான் நிற்பார் எடப்பாடி என்றும் கூறப்படுகிறது. சட்டப்பேரவையில் ஏற்கனவே எடப்பாடிக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வெறும் 10 நிமிடங்கள் தான். அதிலும் உட்கட்சி விவகாரங்களை பற்றி மட்டும்தான் இதுவரைக்கும் எடப்பாடி பேசுகிறார். இப்படியே தொடர்ந்து எடப்பாடியின் செயல்பாடுகள் இருந்தால் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து முழுவதுமாக கட்சியை விட்டு விலக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். தற்பொழுது மக்களை நம்பாமல், மக்களுக்கு ஆதரவாக செயல்படாமல் எடப்பாடி செயல்பட்டதுதான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தோல்வியிற்கு வழிவகுத்து விட்டதாகவும் தற்பொழுது குற்றம் சாட்டப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.